பௌத்தத்தில் கை வைக்க தமிழ் தலைவர்களுக்கு உரிமை இல்லை. அனுரகுமார. தமிழ் வாக்குகளுக்காக நாடு பிளவடையும். உதய கம்மன் பிள தெரிவிப்பு. நாளை இலங்கை வரும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் மோடியின் விஜயம் தொடர்பில் விசேட கலந்துரையாடல்கள். நீதியமைச்சர் விஜயதாசவை பதவி விலகுமாறு ஜனாதிபதி அழுத்தம். வெளியான தகவல். இலங்கையில் தீவிரப்படுத்தப்படும் விசேட பாதுகாப்பு திட்டங்கள். பௌத்த மதம் சார்ந்து ஜனாதிபதி வழங்கியுள்ள உறுதி. சுகவீன விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட ஆசிரியர் சங்கம் தீர்மானம். இலங்கை வரவுள்ள சீன கப்பல் வெளியானது அறிவிப்பு. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஆரம்பம். அனைத்து பாடசாலைகளும் ஒரே வலையமைப்பில் இணைக்கப்படும். கல்வி அமைச்சர். பௌத்த சமயத்தில் கை வைக்க தமிழ் தலைவர்களுக்கு எவ்வித உரிமையும் இல்லை என ஜேபிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். லண்டனில் இடம்பெற்ற நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பௌத்த மதத்துக்கான அவதானங்கள் குறைவடையும் என பரவும் பேச்சுக்கள் தொடர்பில் பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், எங்களுடைய எதிர்த்தரப்பினருக்கு எங்களை பற்றி அவதூறான கருத்துக்களை பரப்புவது வேலையாக மாறியுள்ளது. மத அடிப்படையில் வாழ்வது தேசிய மக்கள் சக்தி மாத்திரமே. இது தொடர்பில் சொல்லப்படும் அவதூறுகளான கருத்துக்கள் மிகவும் தவறானவை. அரசியல் அமைப்பின் 9வது சரத்தில் பௌத்த மதத்துக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் ஒருபோதும் ரத்து செய்யப்பட மாட்டாது. 2015ஆம் ஆண்டு தொடக்கம் 2019ஆம் ஆண்டு வரையில் இலங்கையில் அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடல்களில் தலைமை வகித்தவர் அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க. அந்த கலந்துரையாடலில் அரசியலமைப்பின் 9வது சரத்தை மாற்றுவது குறித்து கலந்துரையாடப்படவில்லை. அனைவரும் 9வது சரத்தை ஏற்று கலந்துரையாடினர். அதனால் இது தேவையற்ற ஒரு அச்சம். 9வது சரத்தில் கை வைக்க மாட்டோம். அதில் கை வைக்க வேண்டிய தேவை தமிழ் அரசியல் தலைவருக்கு கூட இல்லை என தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரசியலமைப்பின்படி 9வது சரத்தில் இலங்கை குடியரசில் பௌத்த மதத்துக்கு முதன்மை தானம் வழங்கப்படுதல் வேண்டும் என்பதோடு பௌத்த சாசனத்தை பாதுகாத்தலும் பேணி வளர்த்தலும் அரசின் கடமையாக இருத்தல் வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு தமிழ் வாக்குகளுக்காக நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய சட்டங்கள் இயற்றப்படும். இவ்வாறான உறுதிமொழிகளை வழங்கக்கூடிய ஜனாதிபதி பொறுப்பாளர்கள் தற்போது குவிந்துள்ளனர் என பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிள தெரிவித்துள்ளார். டொலரை ஜாசகமாக பெறுவதற்கு தாய்நாட்டை ஏலமிடும் யுகத்தில் வடக்கில் உள்ள வாக்குகளுக்காக நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய இனவாத சட்டங்கள் இயற்றப்படும் உறுதிமொழிகளை வழங்கும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் குவிந்துள்ள யுகத்தில் தன்னை பாதுகாக்குமாறு இலங்கை தாய் கதறி அழும் நிலையில் நாட்டை காக்கவே இங்கு மக்கள் குவிந்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக்க, சையத் பிரேமதாசா ஆகியோர் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். மேற்குலகின் தாளத்துக்கேற்ப ஆடும் கைப்பாவைகள் அவர்கள். இவர்களால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்க முடியாது. சர்வதேச நாணய நிதி ஒப்பந்தம் என்பது பிரச்சினைக்கான தீர்வு அல்ல. மாறாக பிரச்சினைகளை அது மேலும் உக்கிரமாக்கும். எமது ஆட்சியாளர்களுக்கு தூரநோக்கு சிந்தனை இல்லாமையினால் தான் IMF ஒப்பந்த சரத்துக்களுக்குள் சிக்கியுள்ளனர். உள்ளூராட்சி தேர்தலை ஒத்திவைத்தது போல் ஜனாதிபதி தேர்தலில் கை வைக்க முடியாது. அன்று போட்ட விளையாட்டை இன்று போட முடியாது. சர்வஜன அதிகாரம் இருப்பதால் விளையாட்டுகள் எடுபடாது. தேர்தலை பிற்போடும் விளையாட்டை ஆட முற்பட்டால் ஜனாதிபதி மாளிகை முற்றுகையிடப்படும் என தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் தொடர்பில் நாளைய தினம் இலங்கை வரும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் முக்கிய கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாக தெரிய வருகின்றது. இந்தியாவில் கூட்டணி அரசாங்கம் மீண்டும் அமைக்கப்பட்டதன் பின்னர் முதல் தடவையாக இலங்கை வரும் அவர் இலங்கையில் பல்வேறு தரப்பினரை சந்திக்க உள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, வெளிவிவகார அமைச்சர், ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி ஆகியோரை நாளை சந்திக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசா, வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளின் தலைவர்களையும் மலேக கட்சிகளின் தலைவர்களையும் சந்திக்க உள்ளார். அத்தோடு முஸ்லிம் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை வருகின்றமை குறித்து இந்த சந்திப்புகளில் முக்கிய அவதானம் செலுத்தப்படும் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியாவின் முதலீட்டில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற வேலை திட்டங்களின் தற்போதைய நிலைமைகள் குறித்தும் அவதானம் செலுத்தப்படும் என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இந்த நாட்டுக்கு விஜயம் செய்யவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை அரசாங்கத்திலிருந்து விலகுமாறு ஜனாதிபதி அழுத்தம் கொடுத்துள்ளதாக
குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் பேராசிரியர் ரோஹண லஸ்மண பியதாச இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கட்சியின் அரசியல் உயர்பீடத்தின் போது அமைச்சர் விஜிதாச ராஜபக்ச இதனை வெளிப்படுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அமைச்சர் விஜிதாச ராஜபக்ச ரோஹண லக்ஷ்மண் பியதாச தெரிவித்த கருத்து உண்மைக்கு புறம்பானது என தெரிவித்துள்ளார். தம்மை பதவி விலகுமாறு ஜனாதிபதி அறிவிப்பு விடுக்கவில்லை என நீதியமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 2015 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரை 58,304 பேருக்கு இரட்டை குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டானலஸ் தெரிவித்துள்ளார். மேலும் 2015 முதல் 2020 ஆண்டு வரையான காலப்பகுதியில் இரட்டை குடியுரிமைக்காக 63,917 பேர் விண்ணப்பித்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க நேற்று பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் 2015 16,184 நபர்களும் 2016 2017 8,881 நபர்களும் 2018 8,747 நபர்களும் 2019 7,405 நபர்களும் 2020 3,154 நபர்களும் இரட்டை குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வருட பொசன் பண்டிகைக்காக சமய மற்றும் கலாச்சார நிகழ்வுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் விசேட பாதுகாப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதன்படி பொசன் பண்டிகை நிகழ்வுகள் நடைபெறும் பகுதிகளில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதிலும் சுமார் 6,000 பொசன் விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றுள் பெரும்பாலான நிகழ்வுகள் மேல் மாகாணத்தில் உள்ள விகாரைகளில் இடம்பெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீஸ் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கென சுமார் 19,062 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் 370 பேரும் முப்படையைச் சேர்ந்த 607 பேரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் போலீஸ் நிலைய மட்டத்தில் விசேட போக்குவரத்து திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறும் இரவு பகலாக நடமாடும் மற்றும் மோட்டார் சைக்கிள் ரோந்துகள் மூலம் பிரதேச பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். பௌத்த மதத்துக்கு பாதகமான எந்தவொரு தீர்மானமும் எடுக்கப்படாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பௌத்த மதத்தின் இருப்புக்கு குந்தகம் ஏற்படக்கூடிய எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்காது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஆண்களுக்கு நிகரான உரிமைகள் பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் அமைப்புகளின் அனைத்து ஒப்பந்தங்களிலும் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிப்பதற்கு நீதிமன்றம், பாராளுமன்றம் மற்றும் நிறைவேற்று அதிகாரம் என்பனவற்றுக்கு உரிமை இல்லை. நாட்டில் ஆண்களுக்கு நிகரான உரிமைகளை பெண்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட நெருக்கடி நிலை காரணமாக தடைப்பட்டிருந்த ஆயுர்வேத பட்டதாரிகளின் பயிற்சிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுதேச வைத்திய இராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் மாதாந்தம் 67,500 ரூபாய் கொடுப்பனவுடன் ஆயுர்வேத பட்டதாரிகளுக்கான பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக அரசாங்கம் 320 மில்லியன் ரூபாவை செலவிட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், சுதேச வைத்திய அமைச்சு என்ற வகையில் நாம் இதுவரை பெரும் வெற்றியை பெற்றுள்ளோம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக பல்கலைக்கழகங்களில் இருந்து சித்தியடைந்த ஆயுர்வேத பட்டதாரிகளின் தொழிற்பயிற்சி தாமதமானது. இதன்படி ஜூன் 3ஆம் தேதி முதல் ஆயுர்வேத சித்த மற்றும் யுனானி பட்டதாரிகள் 207 பேருக்கு 67,500 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு பயிற்சி ஆரம்பிக்கப்பட உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை முழுவதும் பாரிய வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 26ஆம் தேதி சுகவீன விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சம்பள முரண்பாடு பிரச்சினைக்கு தீர்வை பெற்று தருமாறு வலியுறுத்தி இந்த பணிப்புறக்கணிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொழும்பில் எதிர்வரும் 26ஆம் தேதி மாபெரும் போராட்டம் ஒன்றை நடாத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சங்கத்தின் பிரதம செயலாளர் தெரிவித்துள்ளார். சீன இராணுவத்தின் மருத்துவ கப்பலான பேஸ் ஆர்க் விரைவில் இலங்கை வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த கப்பல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை கிழக்கு சீனாவின் ஜெஜியாங் மாகாணத்தில் உள்ள சுசானில் உள்ள இராணுவ துறைமுகத்திலிருந்து புறப்பட்டுள்ளது. இந்த கப்பல் அதன் சுற்றுப்பயணத்தின் போது இலங்கை உள்ளிட்ட 13 நாடுகளுக்கு செல்ல உள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு அமைதிப்பேழை எனும் திட்டத்தை தொடங்கிய இந்த கப்பல் இந்த ஆண்டும் அதன் பயணத்தை தொடங்கியுள்ளது. அமைதிப்பேழை என்பது உள்ளூர் மக்கள், சீன நிறுவனங்களில் உள்ளவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள சீனர்கள் ஆகியோருக்கு பொதுவான மற்றும் பரவலான நோய்களுக்கான இலவச நோயறிதல் மற்றும் சிகிச்சையை வழங்கும் சேவையாகும். இந்த கடல்சார் மருத்துவ கப்பலில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உள்ளனர். அத்துடன் இதில் 17 மருத்துவ துறைகள் மற்றும் 5 துணை நோயறிதல் துறைகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 56வது கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பமானது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் தலைமையில் இந்த கூட்டத்தொடர் ஆரம்பமாகியுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் காலநிலை மாற்றம், பலஸ்தீன போர், உக்ரைன் விவகாரம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளன. நேற்று ஆரம்பமாகியுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 56வது கூட்டத்தொடர் எதிர்வரும் ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் நேற்று உரையாற்றிய வோல்கர் டர்க், போர்நிலை காரணமாக கடந்த ஆண்டில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 72% அதிகரித்துள்ளது. இதில் அதிகளவான பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளடங்கியுள்ளனர். போர் நிலைமையை மேலும் இழுத்தடிக்க முடியாது. போர் இடம்பெறும் இடங்களில் சமாதான நிலை உருவாக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள 57வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பாடசாலைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு ஒரே வலையமைப்பில் இணைக்கப்பட்டால் அனைத்து பாடங்களும் ஒரே இடத்தில் இருந்து கற்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். அறிவை கண்டறிந்து மேம்படுத்துவதன் மூலம் மாணவர்களுக்கு புதிய அறிவை புகட்டுவதற்கான திறன்களை பெறுவதற்கு ஆசிரியர்கள் தயாராக இருக்க வேண்டும் என அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் நிலைமையை நன்கு புரிந்து கொண்டு பிள்ளைகளின் நலனுக்காக மாறுவதற்கு தயாராக இருங்கள் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்தார். மேலும் மாறிவரும் உலகம் மற்றும் கல்வி முறைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளாமல் சுற்றுச்சூழலையோ உலகையோ மாற்றுவது நியாயமற்ற செயல் எனவும் இதனை சில ஆண்டுகளுக்கு மேல் தொடர முடியாது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.